ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே இந்த ஃபோன் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு திறந்து காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஃபோன் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம திருவிழா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா திருவிழாவில் வந்துட்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இந்த ஃபோனை. தேவுடா ஃபோன்னு சொல்லுவாங்க, நோக்கியா, கண்ணு நோக்கியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்குது. ஸோ அது வந்து உண்மையான பேர் வந்து பார்பிடால் ஃபோன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோனை உண்மையிலேயே ஒரு ரியல் டைம் ஃபோனாக மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சி ஓரளவு ஒர்க்லாம் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோனில் நம்ம என்னென்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணேன்றதை உங்களுக்கு ஓவராலாக சொல்லிடுறேன். ஸோ அதில் நான் யூஸ் பண்ண காம்பனண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் 8403, GSM 800L, ESP 8266, அடுத்து பார்த்தீங்கன்னா 4056ன்ற சார்ஜிங் மாடியூல், அப்புறம் பேட்ரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டிஸ்பிளேவும் இயர்ஃபோனும் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற மாதிரி கனெக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து சுவிட்சும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன். இது இப்படி நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆகிட்டு இந்த டிஸ்பிளே ஆன் ஆயிரும். சைடில் வந்து இந்த லைட் எரியும். இந்த லைட்டோட இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பட் உங்களுக்கு ரிங் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆஃப் ஆயிரும். நான் ஒரு மிஸ்டேக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் அடுத்து சொல்கிறேன் லாஸ்ட்டில். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கும். ஸோ இது வழியாக பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஸோ வேணுன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற அந்த மெனுஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த பட்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பட்டன் தான் ஒர்க் ஆகும். 1, 2, 3. மற்ற பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி தான். இதில் எந்த ஒரு பட்டன்ஸும் நான் ஆட் பண்ணலை. ஏன் ஆட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை பட்டன்ஸ் ஆட் பண்ணி இத்தனை பட்டன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ESP 8266க்கு கொடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 பட்டன் கொடுக்குற அளவு தான் வந்து பின்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் 3 பட்டன் வச்சு நேவிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து உள்ளே போனோம் அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா 2ஆம் நம்பர் அமுக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா மெனு, சென்டர் பட்டன் தான் மெனு அமைக்கிட்டு 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் 1 அமுக்கினேன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், 3 அமுக்கினேன் அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ இதில் என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒய்ஃபையை ஸ்கேன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஒய்ஃபை மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு ஒய்ஃபையும் இல்லை. ஸோ பேக் வர்றது பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர். அதே மாதிரி ஒய்ஃபை அட்டாக், அட்டாக் வந்து பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் நம்ம ஒய்ஃபை ஸ்கேனுக்கு அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே அந்த 3ஆம் நம்பர் அமைக்கி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அட்டாக் பண்ணலை, நான் பேக் வந்துடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ். ஸோ கால்ஸ் பண்ணலாம். நான் கால்ஸ் பண்ணுறத உங்களுக்கு மெனு சொல்லி முடிச்சுட்டு கால் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி மெசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜும் ரிசீவ் ஆகும். ஸோ மெசேஜும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எஸ்எம்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ரிசீவ் ஆன எஸ்எம்எஸ் வரையும் இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா எஸ்எம்எஸும் வரும். ஸோ என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா நமக்கு வந்த எஸ்எம்எஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ அந்த எஸ்எம்எஸை இப்போ ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் ஓகே கொடுத்தா வந்துடும் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயிலில் 200 ரூபா ஜிபே பண்ணேன். ஸோ அந்த 200 ரூபா ஜிபே பண்ணதுக்கான அந்த எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நான் பேக் போய்க்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இந்த பட்டன் அமைக்கி நம்ம ஒவ்வொன்றா கீழே இறக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கீழே இறக்கி பார்த்துக்கலாம். நான் பேக் போயிடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ட்ஸ். ஸோ இதில் இருக்க கான்டெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிம்மில் இருக்க கான்டெக்ட்ஸ் தான் இதில் வரும். இந்த இருக்க கான்டெக்ட்ஸ்லேருந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்டெக்ட்ஸில் எந்த லிஸ்ட்டில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நம்ம சூஸ் பண்ணி கால்ஸ் பண்ணிக்கலாம். பேக் போயிடுறேன். உங்களுக்கு கால்ஸ் நான் வந்து தனியாக பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மெனுஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து திருப்பி ஒய்ஃபை ஸ்கேன். ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 5 மெனு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். திரும்பி அது லூப்லேயே தான் சுற்றும். நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அது லூப்பில் தான் சுற்றும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால்ஸ் பண்ணுறதுக்கு கால்ஸுக்குள்ளே போய்க்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2ஆம் நம்பரை மட்டும்தான் வச்சு நம்ம எல்லா நம்பர்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். 2ஆம் நம்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரை இருக்கும். நமக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் எல்லாம் எப்படி வரும்னா 9ல் ஆரம்பிக்கும். ஸோ 9 ஒன்று சூஸ் பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பொசிஷன் போயிடும். அந்த மாதிரி திருப்பி வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பொசிஷன், 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 திருப்பி வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பொசிஷன். அப்படின்னா 10 நம்பர் அடிச்சுட்டு 3ஆம் நம்பர் நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா கால்ஸ் போயிடும். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன்னா என்னால் நம்பரும் காமிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு நான் ஒரு செல்லில் வச்சு ஒரு டெமோ காமிக்கிறேன், அது உங்களுக்கு புரியும். ஸோ அப்புறம் திருப்பி 3ஆம் நம்பரை நீங்கள் அமுக்குனீங்கன்னா கட் ஆயிரும். பேக் வரணும்னா அந்த பேக் பட்டன் அமைக்கி பேக் வந்துக்கலாம். அழிக்கிறதா இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நம்பரை அழிக்கிறதா இருந்தாலும் 1ஆம் நம்பரை வச்சு அழிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை அழிச்சு நீங்கள் எந்த நம்பரை திருப்பி டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்பர் டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த செல்லேருந்து இங்கே கால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என் பேர் வருது. நான் இப்போ அட்டன் பண்ணேன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டன் ஓட ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ அட்டன் ஆகி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம பேசணும்னா இங்கே கேட்கும், இங்கேருந்து பேசுறது இங்கே கேட்கும். ஸோ அதை வந்து நான் டெமோ காமிக்க முடியாது. ஏன்னா உள்ள மைக்கு இந்த இடத்துல அந்த இயர்ஃபோன்ஸ்லாம் இருக்குது. பேசுனா தெளிவாகவே கேட்கும். பட் அதை வந்து என்னால் டெமோ காமிக்க முடியல. இப்போ கட் பண்ணிடுவோம். ஸோ கட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கிட்ட வந்துடும். ஸோ பேக் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் ரீட் பண்ணுறது. இப்போ நான் இதில் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. கால்ஸ் போகுது, ஒய்ஃபை ஸ்கேன் ஆகுது. ஒய்ஃபை அட்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து எடுக்கலை. ஒய்ஃபை அட்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. பட் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக போட்டோம்னா ஒர்க் ஆகும். இதில் வந்து அந்த பழைய ஃபங்க்ஷன்ஸை தூக்கி போட்டதுனால என்னோடய மோடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கலை. அப்புறமா நான் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, ஒரு சில மோடத்தில் ஃபிலிம்வேர் அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா பழைய ஒய்ஃபை அட்டாக்கிங் வந்து எடுக்க மாட்டேங்குது, டிஆர்த் அட்டாக் வந்து எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்கமிங் கால்ஸ் அண்ட் இன்கமிங் மெசேஜ். இன்கமிங் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த லைட் ஆஃப் ஆயிரும். இது உல்ட்டா பண்ணலாம்னு பண்ணலாம். லைட் ஆஃபில் இருக்கும், இன்கமிங் கால்ஸ் வந்துச்சுன்னா லைட் ஆன் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ அது ஈஸி தான். பட் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா இன்கமிங் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே எந்த ஒரு இண்டிகேஷன்ஸும் வராது. ஏன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் நான் எழுதலை, மறந்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்கமிங் மெசேஜுக்கும் மறந்துட்டேன். ஏன் அப்படின்னா நான் அவுட் கோயிங் தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவுட் கோயிங்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டேன். எல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் எழுதலாம்னு கேட்கலாம். நான் எல்லாம் எழுதி வச்சுட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மோல்டு பண்ணிவிட்டேன், குளுக்கொன்னும் ஊற்றி மொத்தமாக மோல்டு பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதிலேருந்து நான் யூஸ் பண்ண வயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் சர்வீஸில் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி காப்பர் ஒயரு. 0.1 10 ஒன்றுன்னு சொல்லலாம், 10ன்னு சொல்லலாம். ஸோ 0.1 mm இருக்கிற இந்த காப்பர் ஒயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்சிடி, மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க சின்ன சின்ன காம்பனன்ட்ஸுக்கெலாம் பற்ற வைக்கிறதுக்கெலாம் டேட்டா பாசிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். இது எல்சிடிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதான் வச்சுருக்கேன். மைக்கு அது வயரே சின்னதாக இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக குல்கன் போட்டு முடிச்சதுனால என்னால் ஈஸியாக வந்து திரும்பி இது பண்ண முடியாது, கோட் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ நான் அப்போ கோட் அப்லோட் பண்ணோன்னா இந்த மொத்த ஸ்ட்ரக்சருமே குழஞ்சிட்டு திருப்பி என்னால் வயரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த சைஸுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த மொத்த ஸ்ட்ரக்சரையும் கொண்டு வரப்போ நம்ம அந்த வயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு மினிமமாக வச்சு தான் கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் கோடு வந்து திருப்பி அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வேறு எதுவும் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணலாம், என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு யோசனை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.